ஸோ ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் நிவாரணத்தை எடுத்து வச்சுருக்காங்க. நம்மளுடைய வேலை என்னென்னா, அந்த நிவாரணத்தை கண்டுபிடித்து அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சுட்டு அதை செயல்படுத்தணும். ஸோ நவீன காலத்தில் நிறைய பேர் தவிக்கக்கூடிய இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டரை பற்றி நம்ம பார்ப்போங்க. அதாவது கவலையினால் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறு என்று சொல்லலாம் இல்லைங்களா? மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். இதற்கான தீர்வு அல் குர்ஆனில் இருக்குது என்றால் நீங்கள் நம்புவீங்களா? நிச்சயமாக இருக்குங்க. குர்ஆனை படிக்க வேண்டிய முறைப்படி படித்தால் நம்மளுடைய நோய்கள், உடல் நோய்கள் எல்லாத்துக்குமான தீர்வு அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுருக்கான். ஸோ இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் என்பது வந்து அளவுக்கு மீறின கட்டுப்படுத்த முடியாத கவலை, பயம், பீதி மற்றும் அமைதியின்மை இந்த உணர்வுகளால் வகைப்படுத்தப்படக்கூடிய ஒரு மனநல பிரச்சனை என்று சொல்லலாம். இது வந்து தலைவலி, தசப்பிடிப்பு, இதய துடிப்பு அதிகரிக்கிறது, தூக்கமின்மை போன்ற உடல் அறிகுறிகளையும் ஏற்படுத்தும். மேலும் சாதாரண சூழ்நிலையில் கூட சாதாரண சூழ்நிலையாக தான் இருக்கும், ஆனால் அதை அச்சுறுத்தும் ஒன்றாக உணர வைக்கும். ஸோ இந்த கவலை, இந்த ஆங்ஸைட்டி பல விஷயங்களால் வரலாம். ஒன்று எதிர்காலத்தை பற்றிய தீவிரமான பயம் மற்றும் கவலையினால் வரலாம். மேலும் வந்து உடனடி அச்சுறுத்தலுக்கு ஏற்படும் இயல்பான உணர்வு தான் பயம் என்பது இல்லைங்களா? ஆனால் இது அதிகப்படியாகவும் பொருத்தமின்மையாகவும் இருக்கும். ஸோ வந்து பதற்றமும் இருக்கும் இதில், அதாவது அமைதியற்ற பதட்டமான ஒரு உணர்வு இருக்கும். மேலும் வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வேகமான இதய துடிப்பு, வியர்வை, நடுக்கம், மூச்சு திணறல், தசைப்பிடிப்பு, வயிற்று வலி, இது எல்லாமே இதனுடைய சிம்டம்ஸாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணுன்னா, இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர், இந்த கோளாறு என்பது, கவலையினால் ஏற்படக்கூடிய கோளாறு என்பது சாதாரண கவலையை விட மிக தீவிரமானது. இது அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் வந்து இதற்கு மருத்துவ உதவி தேவைப்படும். பொதுவாக இதற்கான மெடிசின்ஸ் என்னும்போது அவங்க ஒரு புறம் வந்து மருத்துவரை அணுகி, ஒரு மனநல மருத்துவரை அணுகி எடுப்பாங்க எல்லோரும். ஆனால் அதை விட முக்கியமானது அல் குர்ஆனை பொருள் உணர்ந்து படிப்பது. சூரத்துர் ராஅத் வந்து இந்த மன அழுத்த நோய்கள், இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ்க்கு ஒரு முடிவு கட்டுதுன்னு நம்ம சொல்லலாங்க. அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய இந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கணும்னா சூரத்துர் ராஅதை நீங்கள் பொருள் உணர்ந்து படிக்கணும். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. சூரத்துர் ராஅதுடைய 28வது வசனம். இது கவிதை கிடையாதுங்க, எந்த உவமையும் கிடையாது, இது ஒரு தத்துவமும் கிடையாது. இது மனித உள்ளத்தை பற்றி அல்லாஹ் வழங்கக்கூடிய உறுதியான உண்மையான ஒரு அறிவிப்பு. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த உள்ளம் என்பது அல்லாஹ்வை வணங்கத்துக்காக படைக்கப்பட்டுச்சு. அது அவனிடமிருந்து திசை திரும்புதுன்னா அதற்கு தண்டனையாக மன அழுத்தமும் வேறு பல பிரச்சனைகளும் அவருக்கு கொடுக்கப்படும். ஸோ நவீன உளவியல் எப்படி இந்த ஆங்ஸைட்டியை பார்க்குதுன்னா, இது வந்து ஹார்மோன் கோளாறு, அது ரசாயன சமநிலை இல்லாதனால வரக்கூடிய கோளாறு, இது ஒரு ட்ரோமா, மன அதிர்ச்சி, தவறான சிந்தனையுடைய வடிவங்கள் என்று வரைவிலக்கணம் கொடுக்குறாங்க. ஆனால் இதை விட குர்ஆன் வந்து ஆழமாக பேசுது இதை பற்றி. இந்த ஆங்ஸைட்டி என்பது உள்ளம் ஒரு நிலைக்காத பொருள்களோடு கட்டப்பட்டிருப்பதுடைய விளைவு என்று சொல்லலாம். அது செல்வம் மாறும், உறவுகள் முறியலாம், உடல் நலம் குறையலாம், மனிதர்கள், உங்களை நம்பியிருந்த மனிதர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுல்லதி ரஃபா சமாவாதி பகைரி அமது என்று சொல்லலாம். தூண்கள் இல்லாமல் வானங்களை உயர்த்தியவன் அல்லாஹ் என்று. அவன் முழு பிரபஞ்சத்தையே தூண்கள் இல்லாமல் தாங்கி வச்சிருக்கிறான். அப்படி இருக்கும்போது உள்ளம் ஏங்க வேறு இடத்துல பாதுகாப்பு தேடணும்? அல்லாஹ் கிட்ட தானே பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் மட்டும் தரக்கூடிய அந்த நிம்மதியை மனுஷன் எங்கே தேடுறான்? லைக்ஸ்லேயும், மெசேஜ்லேயும், சோஷியல் மீடியாவிலும் தேடுறான். வயுசப்பிஹு ராஅது பிஹம்திஹி, இடி முழக்கம் கூட அவனை புகழ்ந்து என்ன செய்யுது? தஸ்பீ செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த பேனிக் அட்டாக் எப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளத்தில் திக்ர் இல்லைன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய விதி மீது ஒருத்தர் யக்கீன், உறுதித்தன்மை இல்லைன்னா ஓவர் திங்கிங் அதிகமாகும் அவருக்கு. தௌஹீத் இல்லாமல் எந்த சிகிச்சை நீங்கள் எடுத்தாலும் அது தற்கால நிவாரணம் தாங்க, அது நிரந்தர நிவாரணம் கிடையாது. துவா இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து பெரும்பாலும் பயனில்லாத மருந்துகள் தான். ஸோ இஸ்லாம் வந்து மருத்துவ சிகிச்சை எடுப்பதை, கவுன்சிலிங் போகிறத, தேவையான மருந்துகள் எடுப்பதை ஒருபோதும் மறுக்கலைங்க. ஆனால் உள்ளத்தை வேறு ரசாயன மாற்றமாக மட்டும் கருதுவது ஒரு குறுகிய பார்வை என்று தான் சொல்ல வேண்டும். திக்ர் ஆகட்டும், துவா ஆகட்டும், தௌஹீத் ஆகட்டும், சபுர் ஆகட்டும், இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு அதை வெறும் ஒரு கெமிக்கல் சேஞ்சாக மட்டும் பார்த்தால் சரியாக அந்த நோயை வந்து ஒருவரால் குணப்படுத்த முடியாது. ஸோ உள்ளத்துக்கான மிகப்பெரிய சிகிச்சை அல்லாஹ்வுடைய நினைவு, திக்ர். 13வது அத்தியாயம் 28வது வசனத்தை தினமும் நம்ம ஓதி பார்க்கணும், புரிஞ்சுக்கொள்ளணும்.
எல்லா நேரத்துலையும் துவா எழுத வேண்டும். எந்த அளவுக்கு இடி முழக்கம் இருந்தாலும் துவா செய்ய வேண்டும். அடிக்கடி தேவையில்லாத செய்திகள் பார்ப்பதை நம்ம கட்டுப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா உலகத்துடைய பயத்தை இது அதிகப்படுத்தும். ஸோ துன்யாவை புறக்கணித்து விட்டு ஆகிரத்தை அடையாளமாக நம்ம ஆக்கணும். நம்ம உள்ளத்தில் என்ன ஆகும் என்ற பயத்தை விட அல்லாஹ் இதையெல்லாம் அறிவான், அல்லாஹ் எனக்கு உதவுவான் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஸோ ஆங்ஸைட்டி என்பது எப்போவுமே பலவீனம் என்று இல்லைங்க, மாறாக சில நேரங்களில் உள்ளம் தன்னுடைய படைத்தவனை மீண்டும் அழைக்கக்கூடிய ஒரு குரல் என்று சொல்லலாம். ஸோ குரானுடைய தெரப்பியை சூரத்து ராதுலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆங்ஸைட்டி கேரியர் ஸ்ட்ரெஸ்னாலே ஆகுங்க. நமக்கு இருக்கக்கூடிய கரியருடைய ஸ்ட்ரெஸ்னாலே ஆகும். யார் அல்லாஹ் ராசிக் ரிஸ்க் அல்லாஹ் தான் வழங்குறான் என்பதை உறுதியாக நம்பலையோ அவங்களுக்கு கரியர் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அல்லாஹ்வை விட மக்களுக்கு ஒருத்தர் பயப்படும் போது சோஷியல் ஆங்ஸைட்டி அவருக்கு ஏற்படும். எப்போவுமே உள்ளம் ஃப்யூச்சரை பற்றியே கவலைப்படுது, அல்லாஹ்வுடைய விஷயங்களில் கவனம் செலுத்தவில்லை என்றால் அந்த இடத்துல ஒரு க்ரானிக் ஆங்ஸைட்டியாக ஏற்படும். எப்போ உள்ளம் அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கோ, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தூரமாக்குமோ அப்போ தான் அந்த ஆங்ஸைட்டி பதட்டம் அவருக்கு அதிகரிக்கும். உண்மையான பதட்டம் எப்போ குறையும் என்றால் அல்லாஹ்வுடைய திக்ரை யார் அதிகப்படுத்துகிறாங்களோ அப்போ தான் அது குறையும். ஸோ இந்த ஆங்ஸைட்டி வரும்போது நம்ம பணத்தின் மீது தவக்குல் வைக்கிறோம், மனிதர்கள் மீது தவக்குல் வைக்கிறோம், ஃப்யூச்சர் பிளான்ஸ் மீது தவக்குல் வைக்கிறோம். இது எல்லாமே அன்ஸ்டேபிள் ஆனதுங்க. இது எல்லாமே எப்போ நம்மளுக்கு உழுக்கப்படுதோ அப்போ தான் உள்ளம் பயத்தை அடையும். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறான் என்று அவன் மீது ஒருத்தர் முழுமையாக தவக்குல் வச்சார்னா மேலுள்ள துன்யா விஷயங்கள் மீது வைக்காமல் அப்போ தான் அவருக்கு ஒரு சக்கீனத் ஏற்படும். இந்த ஆங்ஸைட்டி என்பது போகும். ஸோ சூரத்து ராது என்ன சொல்லுதுன்னா 28வது அத்தியாயம் உண்மையான அமைதி அல்லாஹ்வுடைய திக்ர்லேருந்து தான் வரும் என்று நம்ம கற்றுக் கொடுக்குது. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான், நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய விஷயங்களும் அல்ல என்று சொல்லும்போது நம்ம உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்படுது. எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் நமக்கு குறையுது இல்லைங்களா. நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவங்களுடைய வாழ்க்கையை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பேரிசன் ஸ்ட்ரெஸ் வருது இல்லைங்களா, இதுவும் குறையும். எப்போது அல்லாஹ் யாருக்கு ரிஸ்க்கை நாடுறானோ அவங்களுக்கு விசாலப்படுத்துவான், யாருக்கு நாடுறாங்களோ அவங்களுக்கு இருக பிடிப்பான் என்று நினைக்கும் போது நமக்கு இந்த கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்லாம் ரெடியூஸ் ஆகுது. சூரா ராது ஆங்ஸைட்டியை முற்றிலும் குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது. எப்படி என்றால் உள்ளத்தை அதிகமாக பயப்படுதல் என்ற நிலையிலிருந்து அல்லாஹ்வின் மீது தவக்குல் வை என்ற நிலைக்கு தள்ளும்போது, ஸோ பதட்டம், பயம், பீதி என்ற நிலையிலிருந்து ஒரு பேனிக் ஆங்ஸைட்டி என்ற நிலையிலிருந்து அமைதி, நிம்மதி என்ற நிலைக்கு நம்ம வருவோம். இந்த சூரத்து ராதை பொருள் படித்து நம்ம வாழ்க்கையில் அமல் செய்தோம் என்றால் அதன் வசனத்தை நாம் உள்ளத்தில் பதிய வச்சால் அல்லாஹ்வுடைய நிவாரணம் நமக்கு இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர்லேருந்து கிடைக்கும். இதற்கு கூடாகவே உலகத்துடைய நோய் நிவாரணிகளை எடுத்தால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் சீக்கிரமாகவே நம்மளை விட்டு போயிடும். அல்ஹம்துலில்லாஹ்.